அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக்ஸை பத்தி பார்க்க போறோம். அதாவது உடல் உறுப்பு தானம் என்றால் என்ன, உடல் உறுப்பு தானம் செய்ய விரும்புவோர் இணையதளம் வழியாக எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும், உடல் உறுப்பு தானம் தேவைப்படும் நோயாளிகள் எவ்வாறு இணையதளம் வழியாக பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. முன்பெல்லாம் இரத்த தானம் செய்வதற்கு பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு இளைஞர்கள் தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்கின்றனர். தற்போது கண், இதயம், கல்லீரல், சிறுநீரகம் போன்ற அனைத்து உடல் பாகங்களும் தானமாக தேவைப்படுவதால் உறுப்பு தானம் செய்பவர்களை ஊக்குவிப்பதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு உடல் உறுப்பு தானம் செய்பவர்களின் உடல்கள் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. உறுப்பு தானம் செய்ய விரும்புபவர்கள் மற்றும் உடல் உறுப்பு தானம் தேவைப்படும் நோயாளிகள் பதிவு செய்வதற்காக மற்றும் உடல் உறுப்பு தானம் பற்றிய அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.transtent.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த இணையதளத்தில் தான் உடல் உறுப்பு தானம் செய்ய விரும்புவோர் மற்றும் உடல் உறுப்பு தானம் தேவைப்படும் நோயாளிகள் பதிவு செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த இணையதளத்தில் உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கான வழிகாட்டு நடைமுறைகள், உடல் உறுப்பு தானம் தேவைப்படுவதற்கான வழிகாட்டி நெறிமுறைகள் அனைத்துமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல ஏகப்பட்ட தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட்ல அபவுட் அஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது டிரான்ஸ்டென்ட் உடல் உறுப்பு தானம் பற்றிய ஒரு முன்னுரை கொடுக்கப்பட்டிருக்கும். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்டென்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆர்கன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிரான்ஸ்டென்ட் அந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறமா ஆக்ட்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த உடல் உறுப்பு தானம் பற்றிய விதிகள் மற்றும் விதிமுறைகள் எல்லாமே சட்டத்திட்டங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. காமன் வெயிட் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதுல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இதுல காமன் வெயிட் லிஸ்ட் அப்படின்னா உடல் உறுப்பு தானம் தேவைப்படுவோர் பதிவு செய்து காத்திருக்கும் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த உறுப்பு தேவை என்று முன்னுரிமை பட்டியல் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்திருக்காங்க, புள்ளி விவரங்கள். அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த மெனுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல் லிஸ்ட், அதாவது ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் தமிழ்நாட்டில் எந்தெந்த மருத்துவமனைகளில் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படுகின்றது அப்படிங்கிற லிஸ்ட் இதுல கொடுத்திருப்பாங்க. அப்ரூவ்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட், அதே மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட். இந்த ஒவ்வொரு பாகங்களுக்கு நேராக நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த மருத்துவமனைகளில் இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான அனுமதி உள்ளது என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு அப்ரோப்ரியேட் அதாரிட்டி கொடுத்திருக்காங்க. frequently asked questions, donor pledge notification, transplant registry கொடுத்திருக்காங்க. அதாவது உடல் உறுப்பு தானம் தேவைப்படுவோர் பதிவு செய்வதற்கான வசதி எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க. frequently asked question கொடுத்திருக்காங்க. அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள், நோயாளிகளுக்கான கேள்விகள். frequently asked question public கொடுத்திருக்காங்க. இதுல எல்லாமே நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதை பற்றிய முழு தகவல்களுமே தெரிந்து கொள்ளலாம். frequently asked question publics கொடுத்திருக்காங்க. what is organ donation, அதாவது உறுப்பு தானம் என்றால் என்ன? உறுப்பு தானம் என்பது உடல் உறுப்பு செயலிழந்த நோயாளியின் இறுதி கட்டத்தில் அவரது உயிரை காப்பாற்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவர் உறுப்பு தானம் செய்வதற்கு உடல் உறுப்பு தானம் என்று பெயர். அப்புறமா வாட் இஸ் ஷீட் ஆர்கன் டொனேஷன் அப்படி கொடுத்திருக்காங்க. அதாவது இறந்தவரின் உடல் உறுப்பு தானம் என்றால் என்ன? இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இறந்த உறுப்பு தானம் என்பது உறுப்பு செயலிழந்த நோயாளிக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்காக உடல் உறுப்பு தானம் செய்தவர் இறக்கும் போது அவரது உடல் உறுப்புகள் அல்லது திசுக்கள் வழங்குவதற்கு இறந்த உடல் உறுப்பு தானம் என்று பெயர். அதன் பிறகு வாட் இஸ் லைவ் ஆர்கன் டொனேஷன் அப்படி கொடுத்திருக்காங்க. அதாவது நேரடி உறுப்பு தானம் என்றால் என்ன? நேரடி உடல் உறுப்பு தானம் என்பது உயிருடன் இருக்கும் ஒருவர் உறுப்பு செயலிழந்த நோயாளிக்கு தனது உறுப்பை அல்லது உறுப்பின் ஒரு பாகத்தை தானமாக வழங்குவதற்கு நேரடி உறுப்பு தானம் என்று பெயர். இது பெற்றோர், குழந்தைகள் போன்ற உறவு முறையில் உள்ளவர்களுக்கு உடல் உறுப்பை தானமாக வழங்குவதாகும். அப்புறமா இஸ் பிரெயின் ஸ்டெம் டெத், லீகல் டெத் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது மூளைச்சாவு அடைந்த நபரின் உடல் உறுப்பு தானம் செய்வது. How are organ donated by family members of a brain dead donor allocated to organ failure patient? அந்த மாதிரி ஏகப்பட்ட frequently asked questions கொடுத்திருக்காங்க. நீங்க ஒவ்வொன்றா பார்த்து புரிந்து கொள்ளலாம். What is whole body donation? அதாவது முழு உடல் தானம் என்றால் என்ன? முழு உடல் தானம் என்பது இறந்த பிறகு முழு உடலையும் மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் கல்வி நோக்கத்திற்காக வழங்குவதற்கு முழு உடல் தானம் என்று பெயர். முழு உடல் தானம் செய்வதற்கு அருகில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் உள்ள உடற்கூறாய்வு அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இறந்தவரின் நெருங்கிய உறவினர் படிவத்தை பூர்த்தி செய்து வழங்க வேண்டும். இவ்வாறு உடல் உறுப்பு தானம் பற்றிய அனைத்து தகவல்களும் இந்த இணையதளத்திலே கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக இணையதளம் வழியாக உடல் உறுப்பு தானம் செய்ய விரும்புவோர் பதிவு செய்வதற்கு இந்த பேஜை ஓபன் பண்ணிக்கோங்க. www.donorpledge.transtent.tn.gov.in. இந்த வெப் பேஜோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த பேஜை ஓபன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருப்பாங்க டிரான்ஸ்பிளான்ட் அதாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஆர்கன் டொனேஷன் பிளட்ஜ் ஃபார்ம். ப்ளீஸ் ஃபில் த ஃபார்ம் பிலோ, கெட் யுவர் பிளட்ஜ் கார்டு இன்ஸ்டன்ட்லி அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த பதிவானது 5 ஸ்டெப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் டோனர் டீடைல்ஸ்,
அப்புறம் எமர்ஜென்சி கான்டாக்ட், அப்புறம் ஆர்கன் டீடைல்ஸ், ப்ரீவியூ. அதன் பிறகு உங்க டோனர் கார்டை நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். வெரிஃபிகேஷனுக்காக ஃபர்ஸ்ட்ல உங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. உங்க 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி அப்படிங்கிற இந்த டேபை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே உங்க ஆதார் அத்தென்டிகேஷன் ஆகி டோனர் டீடைல்ஸ் எல்லாமே இங்க திரையில் தோன்றும். நேம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதாரில் உள்ளவாறு உங்க நேம் இங்க ஆட்டோமேட்டிக்காவே இங்க வரும். அதன் பிறகு போன் நம்பர், ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பர் இங்க வரும். டேட் ஆஃப் பர்த், உங்க டேட் ஆஃப் பர்த் ஆதார்ல இருந்து அத்தென்டிகேஷன் ஆகி இங்க வரும். மற்ற பிற தகவல்கள் எல்லாம் எந்த விடுபட்டிருக்கோ அது எல்லாமே நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. பிளட் குரூப் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்க முழு முகவரியும் என்டர் பண்ண வேண்டும். ஆதார்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதே யூஸ் பண்ணிக்கோங்க, அல்லது உங்க அட்ரஸை மாத்திக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா. அப்புறமா உங்க ஆதார்ல இருக்கக்கூடிய போட்டோ அத்தென்டிகேஷன் ஆகி இங்க வரும். அதன் பிறகு நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. எமர்ஜென்சி கான்டாக்ட் பர்சன் நேம், போன் நம்பர், எமர்ஜென்சி கான்டாக்ட் பர்சன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறமா அடுத்ததாக எமர்ஜென்சி கான்டாக்ட் பர்சன் இருந்துச்சுன்னா அவரது நேம், போன் நம்பர், முழு முகவரி எல்லாமே என்டர் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஆர்கன் டீடைல்ஸ் நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆல் ஆர்கன்ஸ் கொடுத்திருக்காங்க. கார்னியா, லிவர், ஹார்ட், லங்ஸ், ஸ்கின், கிட்னி, பேன்கிரியாஸ், அதர்ஸ் கொடுத்திருக்காங்க. எந்தெந்த உடல் உறுப்புகள் தானமாக உங்களுக்கு செய்ய விருப்பமோ அந்த உறுப்பு எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. அல்லது அனைத்து உடல் பாகங்களும் தானம் செய்ய விரும்பினால் ஆல் ஆர்கன்ஸ் கொடுத்துக்கோங்க. அல்லது தனித்தனியா எந்த ஆர்கன்ஸ் உங்களுக்கு தானம் செய்ய விருப்பமோ அதை டிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அப்டேட் இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே உங்க உறுப்பு தான பதிவு வெற்றிகரமாக பதிவு செய்யப்படும். ப்ரீவியூ சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. டவுன்லோட் த பிளட்ஜ் கார்டு அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. உங்க டோனர் கார்டு ஜெனரேட் ஆகும். கீழே கொடுத்திருக்காங்க டோனர் கார்டு, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கன் டோனர் கார்டு, உடல் உறுப்பு தானம் செய்வோர் அட்டை. இதுல உங்க நேம், டேட் ஆஃப் பர்த், பிளட் குரூப், நான் இறந்தவன் என் அனைத்து உடல் உறுப்புகளையும் அல்லது நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தானம் செய்ய விரும்பும் உடல் உறுப்புக்கு நேரா டிக் பண்ணிருப்பாங்க. உறுப்புகளை மற்றவர்களின் சிகிச்சைக்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸ் இருக்கும். உங்க சிக்னேச்சர், அப்புறமா அவசர தொடர்பு பெயர், அவசர தொடர்பு மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு. இந்த பட்டன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க டோனர் கார்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். உங்க டோனர் கார்டை பதிவிறக்கம் செய்து எப்போதும் உங்களது கூடையே வைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்பாராத விதமாக ஏதாவது விபத்துகளினாலும் அல்லது மற்ற காரணங்களினாலும் நீங்கள் இறக்க நேரிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உங்களது எமர்ஜென்சி கான்டாக்ட் பர்சனை தொடர்பு கொண்டு உடல் உறுப்புகளை தானம் பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். ஆகவே உடல் உறுப்பு தானம் செய்ய விருப்பமுள்ளோர் இவ்வாறு இணையதளம் வழியாக பதிவு செய்து உங்களுக்கான டோனர் கார்டை பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. உடல் உறுப்பு தானம் செய்வோம், உயிர்களை காப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.